அத்தியாயம் 1. தாரிகா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. சென்னையிலிருந்து. வேதாச்சலம் உள்ளே இருந்து குரல் கொடுக்க தங்கை விஜயாவுக்கு தலைவாரி கொண்டிருந்தவள் குபீரென்று எழுந்தாள். மனசுக்குள் சந்தோஷம் கும்மி அடித்தது. 4:08 தாழ்வாரத்தை கடந்து உள்ளே ஓடிப்போய் அப்பாவின் கையில் இருந்து ரிசீவரை வாங்கி கொண்டு மூச்சு வாங்கினாள். வேதாச்சலம் சிரித்தார். உன்னோட வீட்டுக்காரர் தாமா பேசுறார். 2 நாளாக ஃபோனே பண்ணலேன்னு சொல்லிட்டு இருந்தையே, இன்னைக்கு ஃபோன் வந்தாச்சு, பேசு சொல்லிக்கொண்டே இங்கிதம் தெரிந்து அந்த அறையில் இருந்து அவர் நழுவ தாரிகா டன் டன்னாய் உற்சாகம் கொப்பளிக்கும் குரலில் அந்த தொலைபேசியே அதிர்ச்சியில் தெரித்து போய்விடுகிற மாதிரி கத்தினாள். என்னங்க, நான் தாரிகா. மறுமுனையில் அவளுடைய கணவன் புஷ்பராஜ் சிரித்தான். அம்மாடி, நீ இருக்கிற நெருஞ்சிக்குடிய டெலிஃபோனில் பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இந்த ஃபோன் அழைப்புக்காக 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆஃபீஸில் இருந்து தான். மணி 7 போகுது. இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கீங்களா? மேனேஜர் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரியே நான் திருவனந்தபுரம் கிளம்பி போயாகணும். என்னது, திருவனந்தபுரம் புறப்பட்டு போகிறீங்களா? ஆமாம். எதுக்கு? ஒரு பார்ட்டிக்கிட்ட ரொம்ப நாளாக பெரிய தொகை நிலுவையில் இருக்குது. அதை வசூல் பண்ணுற பொறுப்பை மேனேஜர் என்கிட்ட கொடுத்துருக்கார். 4 நாள் ஆனாலும் அங்கேயே தங்கி இருந்து பணத்தை வாங்கிட்டு வரும்படியா எனக்கு உத்தரவு போட்டிருக்கார். அப்படின்னா 4 நாள் கழிச்சு தான் வருவீங்களா? சொல்ல முடியாது. பார்ட்டி பணம் கொடுத்தா உடனே புறப்பட்டு வந்துடுவேன். இல்லைன்னா இருந்து வாங்கிட்டு வர வேண்டியது தான். ஆமாம், நீ என்னைக்கு சென்னைக்கு வரப்போற? அம்மா வீடு இன்னும் உனக்கு சலிக்கலையா? என்னங்க இது, நெருஞ்சிக்குடிக்கு வந்து 3 நாள் தான் ஆச்சு. இன்னும் 4-5 நாள் இருந்துட்டு வர்றேனே. சரி, சாவகாசமா வா. நான் வீடை பூட்டிக்கிட்டு சாவியை எடுத்துக்கிட்டு போயிடுறேன். நீ உங்ககிட்ட இருக்கிற சாவியை உங்கள் அம்மா வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துடாத. அப்புறம் தெருவில் நிற்க வேண்டியதாக வந்துடும். நீங்கள் திருவனந்தபுரத்தில் இருந்து எப்போ திரும்புவீங்கன்னு நிச்சயமாக தெரியாதா? தெரியாது. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறீங்களா? என் ஃபோனை எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத. உங்கள் அம்மா வீட்டில் இன்னும் 4 நாள் தங்கிட்டு சென்னை புறப்பட்டு வந்துடு. நாம் இருக்கிற பகுதியில் அடுத்த வாரத்தில் இருந்து புது ரேஷன் கார்டு கொடுக்க போகிறாங்களாம். ரேஷன் நாட்கள் வர்ற நேரத்தில் வீடு பூட்டிட்டு இருந்தா நமக்கு கார்டு கிடைக்காதாம். சரி புலம்பாதீங்க. வர திங்கக்கிழமை ராத்திரி இங்கிருந்து புறப்படுறேன். போதுமா? துணைக்கு யாராவது கூட்டிட்டு வா. என் தங்கச்சி விஜயாவை கூட்டிட்டு வரட்டுமா? அவளுக்கு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு லீவு விட்டுருக்காங்க. கூட்டிட்டு வாயே. அப்புறம் சொல்லு, சாப்பாடெல்லாம் எங்கே சாப்பிட்றீங்க? வாயால் தான். இந்த அறுவை ஜோக்கெல்லாம் வேண்டாம். ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா, ஆஃபீஸில் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். 2மே கிடையாது. பின்ன ஆஃபீஸ் ஸ்டெனோ சொர்ணா வீட்டுக்கு என்ன சொன்னீங்க? அடடா, அதுக்குள்ளே அவசரப்படுறையே. ஆஃபீஸ் ஸ்டெனோ சொர்ணா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாயர் கடை இருக்குது. அங்கே தான் 3 நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வெளியே மட்டன் சிக்கன் சாப்பிடாதீங்க. சரி. நண்பர்கள் வீட்டுக்கு சீட்டடவோ பீர் குடிக்கவோ போயிடாதீங்க. சரி. அப்புறம் சீக்கிரம் சொல்லு. 2 நிமிஷம் பேசியாச்சு. ஆஃபீஸ் ஃபோன் தானே, இன்னும் 2 நிமிஷம் பேசினா குடியா மூழ்கிடும். ஆஃபீஸ்க்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. சரி விஷயத்த சொல்லு. திருவனந்தபுரத்தில் இருந்து நீங்கள் வரும்போது மலையாள பெண்கள் கற்ற மாதிரி ஒரு சான் அகலத்துக்கு ஜரிகை போட்ட சேலை ஒன்று எடுத்துட்டு வாங்களேன். ஹலோ, கொஞ்சம் பலமாக பேசு. கடைசியாக நீ பேசுனது எனக்கு கேட்கவே இல்லை. மறுபடியும் தாரிகா அதே வாக்கியத்தை கத்தி சொன்னாள். புஷ்பராஜ் பரிதவித்து கத்தினான். நீ சொல்கிறது காதில் விழுகலை. பலமாக பேசு. எனக்கு ஒரு சேலை திருவனந்தபுரத்தில் இருந்து. ஹலோ, எதையாவது வாங்கிட்டு வர சொன்னால் போதும். உங்களுக்கு காதே கேட்காது. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. ரிசீவரை வச்சிடுங்க. தாரிகா ரிசீவரை சாத்தி விட்டு தலையில் அடித்து கொண்டாள். தங்கை விஜயா உள்ளே வந்தாள். என்னக்கா தலையில் அடிச்சுக்கிற? அகில இந்திய கஞ்சன். யாரை சொல்கிற? உன்னோட அத்தானை தான். நகை சேலைன்னு ஏதாவது கேட்டால் போதும் காது அவருக்கு செவிடாயிடும். எனக்குன்னு வந்து வாச்சாரே. ஏன், அவருக்கு என்ன குறைச்சலாம்? அந்த காலத்து ஜெமினி கணேசன் மாதிரி முகவெட்டு, சுண்டனா ரத்தம் தெரிக்கிற நிறம், சுருட்டை முடி, ஒரு பெரிய கம்பெனியில் கணக்கு பார்க்குற உத்தியோகம், கணிசமான 4 இலக்க சம்பளம். சரி கண்ணு போடாத என்றாள். தாரிகா சிரித்து கொண்டே விஜயாவின் தலையில் கொட்டினாள். விடியற்காலை 5 மணி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து 2 சூட்கேஸ்களோடு வெளிப்பட்டார்கள் தாரிகாவும் விஜயாவும். ராத்திரி முழுவதும் சரியாக தூங்காமல் பயணம் செய்த களைப்பு முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ரயில் நிலையத்துக்கு வெளியே வந்து ஒரு ஆட்டோவை நெருங்கினார்கள். எங்கம்மா போகணும்?
திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை கடைசி சக்தி நகர். போலாமே, உட்காருங்கம்மா. ஆட்டோ புறப்பட்டு ரோட்டை தேக்க ஆரம்பித்ததும் விஜயா சொன்னாள், இன்னும் 2 நாள் நெருஞ்சிக்குடியில் இருந்துட்டு வந்திருக்கலாம். அத்தான் இன்னமும் திருவனந்தபுரத்தில் இருந்து வந்திருக்க மாட்டார். வந்திருப்பார். வந்திருந்தா ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாரா என்ன? ஃபோன் பண்ண மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறக்கா? நான் ஊரில் இல்லைன்னா அவருக்கு சர்க்கரை பொங்கல் மாதிரி. ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு போகாமல் நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்ற போயிடுவார். ராத்திரி பூராவும் கண் விழிச்சு சீட்டாடுவார். நான் வீட்டில் இருந்தால் ஒழுங்காக இருப்பார். இல்லைன்னா மைனர் தான். எனக்கு என்னமோ அத்தான் திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்க மாட்டாருன்னு என் மனசுக்கு படுது. அந்த திருட்டு பூனை கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார். என்ன பந்தயம்? வந்திருந்தா இந்த மாதம் எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துடணும். வராமல் இருந்தால் நான் உனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே. வெறிச்சோடி போயிருந்த வெளிச்சமான எல்ஐசி சாலையில் ஆட்டோ திரும்பி திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையை தொட்டு வேகம் பிடித்தது. விடியற்காலையின் சுறுசுறுப்பு திறந்திருந்த டீ கடைகளில் தெரிந்தது. பெண்கள் பிளாஸ்டிக் குடங்களோடு குழாயடியில் காத்திருந்தார்கள். பால் பூத்துகளுக்கு முன்னால் ரிட்டையர்டு ஆசாமிகள் இருமிக் கொண்டு இருந்தார்கள். அக்கா, நான் 1 வாரம் தான் சென்னையில் இருப்பேன். அடுத்த வியாழக்கிழமை கிளம்பிடுவேன். ஏண்டி, லீவு தான் 20 நாளைக்கு இருக்கே. காலேஜ் மறுபடியும் திறக்கும் வரைக்கும் இரேன். எனக்கு இந்த சென்னை கிளைமேட் சரிப்பட்டு வராது. போனா போகட்டும்னு 1 வாரம் வேணா தங்குறேன். ஆட்டோ திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையை விலக்கி கடைசியில் இருந்த சக்தி நகரின் இருட்டான சாலையில் நுழைந்தது. எந்த ஊடுமா? நேரா போய் இடது பக்கமாக திரும்புங்க. டிரைவர் அப்படியே திரும்பினார். 2வது மின் கம்பத்துக்கு நேராக இருக்கிற வீடு. அந்த வீட்டுக்கு முன்னால் போய் நின்றது ஆட்டோ. விஜயா கீழே இறங்கி தெருவிளக்கு வெளிச்சத்தில் கதவை உற்று பார்த்துவிட்டு சொன்னாள், வீடு பூட்டி இருக்கு, அத்தான் இன்னும் வரல. ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு வாசற்படி ஏறினாள் தாரிகா. மனுஷன் திருவனந்தபுரத்திலே டேரா போட்டிருக்கார் போலிருக்கே. நாளைக்கு முதல் வேலையாக பாண்டி பஜாருக்கு போய் எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துடணும். பந்தயத்தில் நான் தான் ஜெயிச்சேன். தாரிகா தலையாட்டி கொண்டே தன் கைப்பையில் இருந்த சாவியை எடுத்து கதவை திறந்தாள். உள்ளே போய் சுவிட்சை போட்டு வீட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பின் அலுப்பாய் சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். தாரிகா பொறுமினாள். வீட்டை பார்த்தியா விஜயா? அவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. பேண்ட்டை ஹேங்கரில் மாட்ட மாட்டார். சட்டையை மடித்து வைக்க மாட்டார். தலையை சீவி சீப்பை ஸ்டாண்டில் பழையபடி வைக்காம தூக்கி எறிவார். சாக்ஸை சூவுக்குள்ளே வைக்க மாட்டார். விஜயா புன்னகைத்து கொண்டே வீட்டை சுற்றிலும் பார்வையை துரத்த பார்வை இடது பக்க சுவர் மூலையில் வந்து ஸ்தம்பித்தது. சொரசொரவென்று ஒரு சிற்றெரும்பு கூட்டம். அக்கா, என்னடி அங்கே என்ன அவ்வளவு எறும்பு? கேட்டுக்கொண்டே எழுந்து போய் சுவரின் மூலையை நெருங்கி பார்த்தாள். நெஞ்சுக்குள் ஒரு அதிர்வு. சிறு அலிலப்பர் அளவுக்கு ஒரு சதை துண்டு தெரிய அதை மொய்த்து கொண்டு 100 கணக்கில் எறும்புகள். அந்த வரிசையை தொடர்ந்து விஜயாவின் பார்வை பயமாய் நகர்ந்தது. சுவரோரமாய் உள்ளங்கை பரப்பளவுக்கு காய்ந்து போய் கட்டியிருந்த இரத்தம் கருஞ்சிவப்பில். அத்தியாயம் 2. தாரிகாவும் விஜயாவும் தங்களுடைய அழகான முகங்களின் இரத்தத்தை துளைத்துவிட்டு வெளியேறி போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். என்னக்கா இது? தெரியலையே. பூனை கீனை ஏதாவது கொண்டு வந்து போட்டு இருக்குமோ? இது பூனை கொண்டு வந்து போட்ட சமாச்சாரம் மாதிரி தெரியலையேக்கா. நீ என்னடி சொல்ற? சுவரோரமா பாரு. பார்த்தாள். சொட்டு சொட்டாய் காய்ந்து போன இரத்த துளிகள் வரிசையாய் சிதறி கிடப்பது பார்வைக்கு சிக்கியது. இரத்தமா அது? இரத்தமே தான். தாரிகாவும் விஜயாவும் அந்த இரத்த துளிகளை பார்த்து கொண்டே நடந்தார்கள். 2 பேர்களின் இதயங்களும் பயத்தில் திக்கியது. என்ன ஆயிருக்குமோன்னு தெரியலையே. இந்த பக்கம் வாக்கா. அங்கேயும் கொஞ்சம் ரத்தம் தெரியுது. நிச்சயமா பூட்டியிருந்த வீட்டுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. சமையல் கட்டை தாண்டி வீட்டின் பின்பக்கம் வந்தார்கள். விடியற்காலையின் பரபரப்பான சூழலில் அந்த கொய்யா மரமும் கிணற்று மேடையும் துவைக்கின்ற கல்லும் தெரிந்தன. தாரிகா பின்பக்க விளக்கை போட வெளிச்சம் மூடி வந்து மிஞ்சி இருந்த இருட்டை துரத்தியது. இரத்த துளிகள் இதுவரைக்கும் வந்திருக்கு சொன்ன விஜயா கொய்யா மரத்தை நோக்கி போனாள். தாரிகா வியர்த்து வலிகின்ற முகத்தோடு சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு நின்றாள். அக்கா, இங்கே வா. விஜயா கொய்யா மரத்துக்கு கீழே இருந்து மண்ணை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்ன விஜயா, இங்கேயும் இரத்த துளி தெரியுதா? இல்லக்கா, இந்த மண்ணை பாரு, இலகுன மாதிரி இருக்கு. இந்த இடத்துல மண் எப்பவும் இப்படித்தான் இருக்குமா? இல்லையே, கெட்டியாதான் இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல யாரோ தரையை தோண்டி இருக்காங்க. தோண்டி எதையோ புதைச்சிருக்காங்க. நீ என்னடி சொல்ற? அக்கா, இந்த வீட்டுக்குள்ள என்னமோ விபரீதம் நடந்திருக்கு. இந்த இடத்தை உடனே தோண்டி பார்க்கணும்.
தோண்டி பார்க்கறதா? ஒரு கடப்பாறையோ மண்வெட்டியோ இருந்தா கொண்டா, தோண்டி பார்த்துடலாம். வேண்டாண்டி, நீ தோண்டாத. தோண்டாம நீ இங்கேயே இரு. 4 வீடு தள்ளி இருக்கிற மங்களத்தோட கணவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வர்றேன். மெல்ல தாரிகா சேலை தலைப்பால் முகத்திலும் கழுத்திலும் வியர்ந்த வியர்வையை ஒற்றிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாய் வீட்டிலிருந்து வெளியேறி வீதிக்கு வந்தாள். உடம்பு புறாவும் படபடப்பாய் வந்தது. அடிவயிற்றில் ஒரு பயம். பூட்டின வீட்டுக்குள்ள என்ன ஆயிருக்குமோன்னு தெரியலையே. அவர் திருவனந்தபுரத்தில் இருந்து வந்திருப்பாரா? மங்களத்தின் வீடு இருட்டில் இருந்தது. வாசலில் இருந்த காம்பவுண்ட் கேட்டை தள்ளி கொண்டு உள்ளே போனாள். கதவில் இருந்த அழைப்பு மணிக்கு வேலை கொடுக்க மங்களம் வந்து கதவை திறந்தாள். அந்த தூக்க கலக்கத்திலும் ஆச்சரியப்பட்டாள். தாரிகா, நெருஞ்சிக்குடியிலிருந்து எப்ப வந்த? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஏன் என்னவோ மாதிரி இருக்க? உன் கணவர் எந்திரிச்சிட்டாரா? எந்திரிக்கிற நேரம்தான். ஏன், என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் இப்படி வந்து உட்காரு. வரவேற்பறையில் இருந்த சோஃபாவை காட்டிவிட்டு உள்ளே போனாள் மங்களம். அடுத்த சில நொடிகளில் உள்ளே இருந்து மங்களத்தின் கணவர் முரளி வெள்ளை பனியன் இடுப்பில் லுங்கியோடும் வந்தார். வாங்க தாரிகா. உட்கார்ந்திருந்த சோஃபாவில் இருந்து தவிப்பாய் எழுந்தாள். நீங்க உடனே என் வீட்டுக்கு வரணும். என்ன விஷயம்? விஷயத்தை மறுபடியும் வியர்த்து கொண்டே சொன்னாள் தாரிகா. முரளி திடுக்கிட்டார். வீட்டுல இரத்தக்கரையா? ஆமா. வீடு பூராவும் இருக்கா? ஆமா. உங்க கணவர் இன்னும் திருவனந்தபுரத்திலிருந்து வரலைன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? தெரியாது. முரளி பக்கத்து அறைக்கு போய் தொலைபேசியை தொட்டு ரிசீவரை எடுத்து கொண்டு டயலை சுற்றிவிட்டு குரல் கொடுத்தார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் முரளி பேசுறேன். எஸ்ஐ கங்காதரன் இருக்காரா? பேச சொல்லுங்க என்றவர் சில வினாடிகள் காத்திருந்த பின் வாயை திறந்தார். மிஸ்டர் கங்காதரன், 2 காவலர்களை கூட்டிக்கிட்டு உடனே சக்தி நகர் வாங்க. எங்க வீட்டுல இருந்து இடது பக்கம் 4வது வீட்டுல நான் இருப்பேன். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. ரிசீவரை வைத்து விட்டு ஹேங்கரில் தொங்கிய ஒரு சட்டையை எடுத்து உடலில் திணித்து கொண்டு அறையில் இருந்து வெளியே வந்தார் முரளி. வாங்க, உங்க வீட்டுக்கு போகலாம். போனார்கள். விஜயா வாசலில் தவிப்பாய் நின்றிருந்தாள். முகத்தில் இப்போது அதிகப்படியான கலவரம். கையில் எதையோ மினுமினுப்பாய் வைத்திருந்தாள். தாரிகா வாசப்படி ஏறவே கேட்டாள். அக்கா, இந்த கடிகாரம் அத்தானுடையது தானே? தாரிகா வாங்கி பார்த்தாள். உடலின் மேற்புற கண்ணாடி சிதறியிருந்த அந்த கடிகாரத்தை பார்த்ததும் திகிலோடு நிமிர்ந்தாள். ஆமா, இது அவரோடது தான். உனக்கு இது எங்கே இருந்து கிடைச்சிச்சு? உள்ளே இருந்த கழிவு பக்கெட்டுக்கு பக்கத்துல. முரளி அந்த கை கடிகாரத்தை வாங்கி பார்த்தார். அதன் இயக்கம் நின்று இருந்தது. 1:14 முற்கள் ஸ்தம்பித்து போயிருந்தது. கடிகாரத்தின் புள்ளி புள்ளியாய் உறைந்து போன ரத்தம். இது உங்க கணவரோட கை கடிகாரம் தானே மிஸ்ஸஸ் தாரிகா? ஆமாம். அந்த கடிகாரத்தை ஒரு கைக்குட்டையில் பத்திரப்படுத்தி கொண்ட முரளி வீட்டுக்குள் நுழைந்தார். தாரிகாவும் விஜயாவும் காட்டிய இரத்த துளிகளை பின்தொடர்ந்து கொய்யா மரத்தை நோக்கி போனார். இலகி இருந்த மணலை காலின் பெருவிரலால் கிளறி பார்த்தார். பின் தாரிகாவை ஏறிட்டார். நீங்க எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? நெருஞ்சிக்குடி. ஊர்ல எத்தனை நாள் இருந்தீங்க? 6 நாள். உங்க கணவர் எப்ப திருவனந்தபுரம் போனார்? 4 நாளைக்கு முன்னாடி. அப்படின்னா கடந்த 4 நாளா வீடு பூட்டியே தான் இருந்திருக்கு. ஆமாம். சாவி? 2 பேர்கிட்டையும் ஒவ்வொரு சாவி இருக்கும். வாசலில் ஜீப் நிற்கும் சத்தம் கேட்டு முரளி எட்டி பார்த்தார். சப் இன்ஸ்பெக்டர் கங்காதரன் 2 காவலர்களோடு உள்ளே வந்து கொண்டிருந்தார். வேகமான நடை. அருகில் வந்ததும் வணக்கம் தெரிவித்தார். மிஸ்டர் கங்காதரன், 4 நாளா பூட்டிக்கிட்டு இருந்த வீட்டுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. சின்ன ஒரு சதை துணுக்கோடும் இரத்த துளிகள் சுவரோரமாய் சிந்தி இருக்கு. எல்லாமே உறைந்து போன இரத்த கரைகள். அந்த கொய்யா மரத்துக்கு கீழே மண் இலகி இருக்கு. அங்கே ஏதாவது புதைக்கப்பட்டிருக்கலாம். தோண்டி பார்த்துடலாம். ப்ளீஸ் உடனே அதை செய்யுங்க. கங்காதரன் காவலர்களிடம் திரும்பினார். விடிந்து கொண்டிருந்த அந்த காலை வேளையில் கொய்யா மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி தாரிகாவும் விஜயாவும் எகிறுகின்ற இதே துடிப்புகளோடு நின்றிருக்க கங்காதரனின் மேற்பார்வையில் 2 காவலர்கள் மண்வெட்டியால் நிலத்தை கொத்தி கொண்டிருந்தார்கள். முரளி வீட்டில் உள்ளே இருந்த அறைகளில் நுழைந்து வெளிப்பட்டிருந்தார். படுக்கை அறைக்குள் நுழைந்த போது அவர் பார்வை ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்தது. படுக்கையில் உதிர்ந்த கசங்கிய ஜாதி முல்லை பூக்கள், அவசரமாய் மடிக்கப்பட்ட ஒரு போர்வை, கோணம் மாறிய நிலையில் ஒரு தலையணை, உரையில் குட் நைட் என்கின்ற வாசகம். வாசகத்தின் முதல் எழுத்தான ஜியின் மேல் ஒரு நீளமான தலைமுடி ஒட்டி இருக்க அதை தனியே எடுத்து பிரித்தார். கை குட்டையில் அதை பத்திரப்படுத்தி கொண்ட போது கங்காதரன் உள்ளே நுழைந்தார். சார், என்ன தோண்டிட்டீங்களா? தோண்டியாச்சு சார்.
ஒரு பிணத்தை குப்பரை போட்டு புதைச்சிருக்காங்க. பிணம் ஆனா பெண்ணா? பெண். முரளி கங்காதரனோடு நடந்தார். கொய்யா மரத்துக்கு கீழே ஒரு குழி திறந்திருக்க சுற்றும் மணல் குவிக்கப்பட்டு இருந்தது. அந்த விடியற்காலை காற்றில் வேண்டாத ஒரு வீச்சம். முரளி வேகமாய் குழியை நெருங்கி உள்ளே எட்டி பார்த்தார். ஒரு பெண்ணின் புணம் குப்பர தெரிந்தது. துணி இல்லாத உடம்பு மண்ணோடு மண்ணாய் புதைக்கப்பட்டு. உடலை வெளியே எடுத்துருங்க. காவலர்கள் கைகளுக்கு நீளமான உரைகளை போட்டுக்கொண்டு குழிக்குள் இறங்கினார்கள். பெண் உடம்பின் 2 பக்க தோள் பட்டைகளை பற்றி மேலே தூக்கினார்கள். மண் உதிர உதிர அந்த பெண்ணின் பிணம் மேலே வந்தது. முகமே தெரியாதபடி மண் அப்பி இருந்தது. முரளி கைக்குட்டையால் முகத்தை பொத்தி கொண்டு குழிக்கு பக்கத்தில் வந்தார். பிணத்தை அப்படி சுவரோரமாய் கிடத்துங்க. சொன்னவரின் பார்வை மறுபடியும் குழிக்குள் போக உள்ளே மண்ணோடு மண்ணாய் புதையுண்ட நிலையில் சொன்னவரின் பார்வை மறுபடியும் குழிக்குள் போக உள்ளே மண்ணோடு மண்ணாய் புதையுண்ட நிலையில் ஒரு ஜோடி கால்கள் தெரிய பெரிதாய் திடுக்கிட்டார். அத்தியாயம் 3. இன்ஸ்பெக்டர் முரளி அதிர்ந்து போய் மறுபடியும் பார்வையை உன்னிப்பாய் குழிக்குள் பார்த்தார். அந்த ஜோடி கால்களின் விரல்கள் மண்ணுக்குள் வெளியே நீட்டி கொண்டிருந்தது. கங்காதரன், சார், குழிக்குள்ள இன்னொரு பிணம் இருக்கு. அதை வெளியே எடுத்து போட சொல்லுங்க. கங்காதரன் காவலர்களை பார்க்க அவர்கள் செயலில் இறங்க ஆரம்பித்தார்கள். முரளி வெளியே எடுத்து போட்டிருந்த அந்த பெண்ணின் பிணத்தின் அருகே வந்தார். மண் அப்பி கிடந்த முகத்தின் ஃபார்மலினை ஊற்ற மண் கரைந்து முகத்தை தெளிவாக காட்டியது. இளம் பெண், அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் சிதைந்து போயிருந்தது. கண்கள் இருந்த இடத்தில் 2 கருப்பு குழிகள். வாய்ப்பகுதியில் சதை காணாமல் போய் பல் வரை ஈ என்று இழுத்து தெரிந்தது. கொய்யா மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த தாரிகாவையும் விஜயாவையும் கையசைத்து கூப்பிட்ட முரளி அவர்கள் வியர்த்து கொண்டே பக்கத்தில் வந்து நின்றதும் கேட்டார், இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அவர்கள் இருவரும் குனிந்து அந்த பெண்ணின் சிதைந்த முகத்தை பார்த்துவிட்டு கலவரமாய் நிமிர்ந்தார்கள். தெரியல சார். முகம் சிதைஞ்சு போய் அடையாளம் தெரியலனாலும் உடம்போட அமைப்பை வச்சு இது யாருன்னு கண்டுபிடிக்கலாமே. தாரிகா சேலை தலைப்பால் மூக்கை பொத்தி கொண்டு பிணத்தை இன்னும் கொஞ்சம் நெருங்கி உற்று பார்த்துவிட்டு முரளியின் பக்கம் திரும்பினாள். இது யாருன்னு தெரியல சார். சார், அந்த 2வது பிணத்தை எடுத்துட்டோம். அது ஆனா பெண்ணா? ஆண் சார். முகம் தெரியுதா? இல்லை சார், இதுவும் சிதைஞ்சு போயிருக்கு. கங்காதரன் சொல்ல தாரிகாவையும் விஜயாவையும் கூட்டிக் கொண்டு அந்த 2வது பிணத்துக்கு பக்கத்தில் போனார் முரளி. பிணத்தின் முகத்தை ஃபார்மலில் கழுவி கொண்டிருக்கும் போதே தாரிகா வீறிட்டாள். ஐயோ, இது அவரே தாங்க, அவரே தான். கதறியபடி தலையாய் அடித்து கொண்டு அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள இயலாமல் சற்றென்று கண்கள் சொருகி ஒரு மயக்கத்துக்கு போனாள் தாரிகா. உயர் அதிகாரிகள் விவேக்கும் கோகுல்நாத்தும் சம்பவ இடத்துக்கு வந்தபோது அந்த காலை நேரம் அதிக வெளிச்சத்தில் இருந்தது. சக்தி நகர் ஜனங்கள் தாரிகாவின் வீட்டு முன்பாய் திரளாய் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். முரளியும் கங்காதரனும் மரியாதை செலுத்தி வர விவேக் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து கொண்டே கிடத்தப்பட்டு இருந்த 2 பிணங்களையும் உன்னிப்பாய் பார்த்துவிட்டு முரளியிடம் திரும்பினான். சம்பவ இடத்துல ஆயுதம் ஏதாவது கிடைச்சுதா? இல்லை சார். கத்தி குத்து காயங்கள் இருக்கலாம். 2 உடல்களிலும் காயங்கள் ஆழமா இருக்கு. ஆயுதம் இங்கேயே புதைக்கப்பட்டு இருக்கலாங்கிறது என்னோட யூகம். பிணம் புதைக்கப்பட்டிருந்த இடத்தை சுற்றிலும் தோண்டி பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். எதுவும் கிடைக்கல. வீட்டில் இரத்தக்கரை இருந்ததா? நிறைய இடத்துல இருந்தது சார். அதை குறித்து கொண்டீர்களா? பண்ணிட்டோம் சார். தாரிகா இங்கே கணவரோட பிணத்தை பார்த்து 2-3 தடவை மயக்கம் ஆயிட்டாங்க சார். எதிர் வீட்டில் படுக்க வச்சிருக்கோம். கொலையுண்ட அந்த பெண்ணை தாரிகாவுக்கு அடையாளம் தெரியலையா? தெரியலைன்னு சொல்லிட்டாங்க சார். பூட்டியிருந்த இந்த வீட்டுக்குள்ள பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு இல்லையா மிஸ்டர் முரளி? ஆமாம் சார். வீடுகள் நெருக்கமாக இருக்கிற இந்த இடத்துலையே 2 கொலைகள் நடந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு சத்தம் கேட்காமல் இருக்க வாய்ப்பே இல்லையே. பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள விசாரித்து பார்த்தீங்களா? இல்லை சார். இனிமேல் தான் விசாரணை ஆரம்பிக்கணும். தாரிகாவோட கணவர் பேர் புஷ்பராஜ் தானே? ஆமாம் சார். இந்த வீட்டில் புஷ்பராஜோட அறை எது? கூடத்தில் இடது பக்கத்தில் இருக்கிற அறை சார். அறையை கிளறி பார்த்தீங்களா? இனிமே தான் பார்க்கணும் சார். 2 பிணத்தையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு புஷ்பராஜ் அறைக்கு வாங்க. எதிர் வீட்டில் இருக்கிற தாரிகாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருந்தா அவங்களையும் கூட்டிக்கிட்டு வாங்க சொன்ன விவேக் கோகுல்நாத்தோடு நகர்ந்து கூடத்துக்குள் பிரவேசித்து இடது பக்கம் இருந்த புஷ்பராஜின் அறைக்குள் நுழைந்தான். சிறிய அறை. ஒரு மேஜை நாற்காலி இருந்தது. மேஜையின் மேல் சில கோப்புகள்.
பக்கத்தில் நீர் நிரப்பிய எவர் சில்வர் டம்ளர். விவேக் கோப்புகளை புரட்டினான். எல்லாம் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்டவைகள். கோகுல்நாத், என்ன விவேக், இந்த கொலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணுக்கும் புஷ்பராஜுக்கும் தவறான தொடர்பு இருந்திருக்கலாம். தாரிகா ஊரில் இல்லாத போது புஷ்பராஜும் அந்த பொண்ணும் உள்ளே இருக்கிறதை மோப்பம் பிடிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் 2 பேரையும் தீர்த்து கட்டி வீட்டுக்கு பின்னாடி கொய்யா மரத்துக்கு கீழே புதைச்சிட்டு போயிருக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேண்டியவங்க யாராவது இந்த கொலையை பண்ணி இருக்கலான்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமாம் கோகுல்நாத், இந்த வழக்கில் ஒரு வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? என்ன விவேக், புஷ்பராஜையும் அந்த பெண்ணையும் தீர்த்து கட்டின கொலையாளி சுத்தமாக கமுக்கமாக 2 கொலையையும் கொய்யா மரத்துக்கு கீழே ஆழமாக குழி தோண்டி புதைச்சிட்டு போயிருக்கலாம். வீட்டுக்குள்ளே சிந்தி இருக்கிற இரத்தக்கரைகளை கழுவிட்டு போயிருக்கலாம். ஆனால் கொலையாளி அப்படி செய்யலை. இந்த 2 கொலையும் பற்றின விவரமும் வெளியே வரணும்னு கொலையாளி விரும்பி இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுது. இன்ஸ்பெக்டர் முரளி தாரிகாவோடு வந்தார். சார், இவங்க தான் தாரிகா. விவேக் அவளை ஏறிட்டான். அழுத முகம் வீங்கி இருந்தது. கையில் சின்னதாய் கைக்குட்டை ஒன்றை வைத்துக்கொண்டு மூக்கை பொத்தி பொத்தி எடுத்தாள். மிஸ்ஸஸ் தாரிகா, நீங்கள் எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? நெருஞ்சிக்குடி விசும்பலோடு சொன்னாள். அது எங்கே இருக்கு? புதுக்கோட்டையில் இருந்து பொன்னமராவதி போகிற வழியில். அதான் உங்கள் சொந்த ஊரா? ஆமாம். அங்கே எவ்வளவு நாள் இருந்தீங்க? 1 வாரம். கொலையான பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆமாம். உங்கள் கணவர் புஷ்பராஜ் எப்படிப்பட்டவர்? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாவகாசம்லாம் அவருக்கு கிடையாது. நீங்கள் நெருஞ்சிக்குடியில் இருந்தப்ப உங்கள் கணவர் உங்கள் ஊருக்கு வந்தாரா? வரலை. ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இருந்தார். எதுக்காக ஃபோன் பண்ணினார்? ஆஃபீஸ் வேலையாக திருவனந்தபுரம் போகிறதாகவும் நான் நெருஞ்சிக்குடியில் இருந்து வரும்போது வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படின்னா இந்த வீட்டுக்கு உங்ககிட்ட ஒரு சாவியும் அவர்கிட்ட ஒரு சாவியும் இருந்திருக்கும். ஆமாம். விவேக் யோசனையாய் தாடையை தேய்த்தான். எவர்சைன் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி. காலை 11 மணி. கம்பெனியின் எம்டி அசோக் வர்மா தொலைபேசியில் கத்தி பேசி கொண்டிருந்தார். ஆமாம், திருவனந்தபுரம் வந்தால் மிஸ்டர் புஷ்பராஜ் வழக்கமாக உங்கள் ஹோட்டலில் தானே தங்குவார். அப்படி யாரும் வரலையே. 4 நாளைக்கு முன்னாடியே புறப்பட்டு வந்தார். அவர் மட்டும் தனியாக தான் வந்தார். சரி, பரவாயில்லை. அசோக் வர்மா ரிசீவரை வைத்துவிட்டு தனக்கு எதிரே உட்கார்ந்திருந்த விவேக்கையும் கோகுல்நாத்தையும் ஏறிட்டார். புஷ்பராஜ் திருவனந்தபுரமே போகலை. அதனால் அவர் புறப்படுறதுக்கு முந்தையே கொல்லப்பட்டிருக்கலாம். பை த பை, நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலாமா ப்ளீஸ்? 3 நாளைக்கு முன்னால் புஷ்பராஜுக்கு தபாலில் ஒரு கவர் வந்தது. அதன் இடது பக்க மூலையில் உரியவர் மட்டும் பிரிக்கவும் என்கின்ற தட்டச்சு செய்த வாசகம் தெரிந்தது. அவர் இங்கே ஊரில் இல்லாததால் அந்த கவரை அவரோட அலுவலக மேஜை டிராயரில் போட்டுட்டோம். அந்த கவருக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு என் மனசில் இப்போ ஒரு நெருடல். விவேக் நிமிர்ந்தான். நாற்காலியை தள்ளி கொண்டு எழுந்தான். இது ரொம்ப முக்கியம். உடனே அந்த கடிதத்தை நாம் பார்த்தாகணும். புஷ்பராஜின் அலுவலக மேஜையை நோக்கி போனார்கள். வேறு ஒரு சாவியை உபயோகித்து மேஜையின் டிராயரை திறக்க அந்த உரை தெரிந்தது. விவேக் அதன் இடது பக்க மூலையை பார்த்தான். உரியவர் மட்டும் பிரிக்கவும். அனுப்புனர் முகவரி வெறிச்சோடி இருந்தது. உரையின் வாயை கிழித்து உள்ளே இருந்த கடிதத்தை உருவி பிரித்தார். பால்பாயின் பேனாவால் சாய்ந்து சாய்ந்து எழுதப்பட்ட எழுத்துக்கள் வரிகளாய் மாறி இருந்தன. எனது அன்பான புஷ்பராஜ், என் கணவருக்கு நம்ம விஷயம் தெரிந்து விட்டது. எப்படி தெரிந்தது என்று தெரியவில்லை. 3 நாட்களாக அவர் என்னோடு பேசுவது இல்லை. எந்த நிமிடமும் பூகம்பம் வெடிக்கலாம். நீங்கள் ஊரில் இருக்க வேண்டாம். வெளியூர் எங்கேயாவது போய்விட்டு வாருங்கள். என்னை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். இந்த கடிதத்தை அவர் குளியல் அறையில் அவசரமாக எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தான் விவேக். அவர் குளியல் அறை போயிருக்கும் போது அவசரமாக இந்த கடிதத்தை எழுதினேன். இனிமேல் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என் கணவர் என்னுடைய துரோகத்தை எப்படி எடுத்துக்கொள்வார் என்று தெரியவில்லை. அவர் புலியாக மாறுவாரா, பூனையாக பதுங்கி விடுவாரா என்று புரியவும் இல்லை. மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை அன்பு முத்தங்களோடு உங்கள் லல்லி. விவேக் கடிதத்தை கோகுல்நாத்திடம் கொடுத்துவிட்டு எம்டி அசோக் வர்மாவிடம் திரும்பினான். புஷ்பராஜுக்கு இங்கே யார் நெருங்கிய நண்பர்? கொஞ்சம் தள்ளி தனியாக நின்றிருந்த ஒரு இளைஞன் முன்னால் வந்தான். நான் தான் சார். விவேக் அவனை ஏறிட்டான். உங்கள் பெயர்? நடேஷ். இந்த ஆஃபீஸில் என்ன பொறுப்பு?
டெஸ்பாச் கிளர்க்கு. புஷ்பராஜுக்கு லல்லின்னு ஒரு பொண்ணு கடிதம் எழுதியிருக்கு. அந்த லல்லி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் யோசனை செய்துவிட்டு தலையை ஆட்டினான். தெரியல சார். லல்லிங்கிறது செல்ல பெயர். ஒருவேளை இது லலிதாவாக இருக்கலாம். இல்லைன்னா லதா, லதாங்கி, லத்திகா. சாரி சார், தெரியல. புஷ்பராஜுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ வருஷமாக பழக்கம்? சுமார் 7-8 வருஷமா. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி? அவர் ஒரு கண்ணியமான மனிதர் சார். பெண் மோகம் இல்லை சார். லல்லிங்கிற ஒரு பொண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அது உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? ஒருவேளை எனக்கு தெரியாமல் அந்த தொடர்பு அவர் வச்சிருந்திருக்கலாம். உங்களை தவிர வேற யார் புஷ்பராஜோட நெருங்கி பழகிற நண்பர்கள்? யாரும் கிடையாது சார். இங்கே ஆஃபீஸ் ஃபோன் ஆப்ரேட்டர் யார்? மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா கிறிஸ்டோஃபர் என்று சொன்ன நடேஷ். 2 மேஜைகளுக்கு தள்ளி நல்ல நிறமாய் பாப் தலையோடு நின்றிருந்த ஒரு பெண்ணை சுட்டி காட்ட அந்த ஸ்டெல்லா உலர்ந்த உதடுகளோடு முன்னால் வந்தாள். விவேக் அவளை ஏறிட்டு பார்த்துவிட்டு கேட்டான், புஷ்பராஜுக்கு வெளியிலிருந்து அடிக்கடி ஃபோன் வருமா? இல்லை. லல்லிங்கிற பேரில் எந்த பொண்ணாவது அவரோட ஃபோனில் பேசியிருக்காளா? இல்லை சார். புஷ்பராஜ் இங்கிருந்து வெளியே யாருக்காவது ஃபோன் பண்ணுவாரா? தனிப்பட்ட ஃபோன் அழைப்புகள் அவருக்கு குறைவு. ஆஃபீஸ் விஷயமா தணிக்கையாளர்களுக்கும் பேங்க் அதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணுவார். போன திங்கட்கிழமை ராத்திரி 7 மணிக்கு ஆஃபீஸில் இருந்து அவர் நெருஞ்சி குடிக்கும் மனைவியோட பேசியிருக்கார். அந்த சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இல்லையா? இல்லை. 6 மணிக்கே நான் கிளம்பிடுவேன் சார். விவேக் எம்டியிடம் திரும்பினான். போன திங்கட்கிழமை புஷ்பராஜ் மற்றும் ராத்திரி 7 மணி வரைக்கும் எதுக்காக ஆஃபீஸில் இருந்தார்? திருவனந்தபுரம் பார்ட்டியோட பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அவர் இருந்திருந்திருக்கலாம். ஆஃபீஸை விட்டு அவர் எத்தனை மணிக்கு புறப்பட்டு போனாருன்னு தெரியுமா? வாசலில் உள்ள வாட்ச்மேனை கேட்டால்தான் அந்த விவரம் தெரியும். வாட்ச்மேனை கூப்பிடட்டுமா? ப்ளீஸ். சீதாபதி, வாசலில் இருக்கிற வாட்ச்மேன் வீரப்பனை கூப்பிடு. அடுத்த சில நிமிடங்களில் 50 வயதை தாண்டிய வீரப்பன் வந்தான். மாஜி இராணுவ ஆசாமி. லேசாய் விந்தினான். நறுக்கப்பட்ட நரை மீசை. விவேக் விசாரித்தான். போன திங்கட்கிழமை ராத்திரி 7 மணிக்கு புஷ்பராஜ் மட்டும் ஆஃபீஸில் இருந்தாரா? ஆமாம் சார். அவர் ஆஃபீஸை விட்டு எத்தனை மணிக்கு வெளியே போனார்? 7:30 மணிக்கெல்லாம் போயிட்டார். நான் ஆஃபீஸை பூட்டிட்டு மறுபடியும் வாசலுக்கு காவலுக்கு வந்தபோது மணி 7:45. புஷ்பராஜ் ஆஃபீஸில் இருக்கும்போது அவரை தேடிக்கிட்டு யாராவது வந்தாங்களா? அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது வரல சார். அவர் கிளம்பி போன பிறகு ஒரு ஆட்டோவில் அவரை தேடிக்கிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் வந்தாங்க. ஆணும் பெண்ணுமா? ஆமாம் சார். பொண்ணு ஆட்டோவிலே உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆள் மட்டும்தான் இறங்கி வந்து புஷ்பராஜ் இருக்காரா போயிட்டாரான்னு கேட்டார். நான் இப்போ தான் போனாருன்னு சொன்னேன். அவங்க ஆட்டோவில் வேகமாக கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள யாருன்னு நீங்கள் கேட்கலையா? கேட்டேன். என்ன சொன்னாங்க? புஷ்பராஜுக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க. வந்தவங்க எப்படி இருந்தாங்க? நான் அந்த பொண்ணை சரியாக பார்க்கலைங்க. அது ஆட்டோக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆம்பளைய பார்த்தேன். 30 வயசு இருக்கும். முக ஞாபகம் இல்லைங்க. வந்ததும் வேகமாக கேட்டுட்டு போயிட்டார். அந்த ஆட்டோ என்னை கவனிச்சிங்களா? நான் அதையெல்லாம் கவனிக்கலைங்க. புஷ்பராஜ் இல்லைன்னு சொன்னதுமே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பேசின தோணியில் கோபம் இருந்ததா? ஆமாங்க, கொஞ்சம் கோபமாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆள் ஆட்டோவில் இருந்த பெண்ணை பேர் சொல்லி கூப்பிட்டானா? இல்லைங்க. மதியம் 2 மணி. விவேக் மதிய உணவை முடித்து கொண்டு வாஷ்பேஷனில் கையை கழுவி கொண்டு இருந்தபோது டெலிஃபோன் கூப்பிட்டது. ரூபலா போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ. மறுமுனையில் கோகுல்நாத்தின் குரல். என்னம்மா, விவேக் இருக்காரா? இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சார் அங்கிள். இதோ வந்துட்டாரு. பக்கத்தில் வந்து நின்ற விவேக்கிடம் ரிசீவரை கொடுத்து விட்டு நகர்ந்தாள். ஹலோ கோகுல்நாத். விவேக், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன, அந்த லல்லி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா? அப்படியா? யாரு? முழு பெயர் லலிதா ரேணு. திங்கக்கிழமையிலிருந்து அந்த பொண்ணை காணோன்னு சேத்துப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் பதிவாகி இருக்கு. ரொம்ப பயனுள்ள செய்தி. லலிதா ரேணுவுக்கு 23 வயசு. கணவர் பெயர் கோபாலகிருஷ்ணன். முகவரி கிடைச்சதா? கிடைச்சது. சேத்துப்பட்டில் தான் வீடு. அந்த முகவரிக்கு போய் பார்த்தீங்களா? இனிமே தான் போகணும். அதுவும் உங்கள் கூட. லலிதா ரேணு காணாமல் போனதா புகார் கொடுத்தது யாரு? கணவர் கோபாலகிருஷ்ணன். அவள் அடையாளம் பெரிய அளவு புகைப்படமே இருக்கு. இப்போ நீங்கள் எங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க கோகுல்நாத்? சேத்துப்பட்டு போலீஸ் நிலையத்தில் இருந்து தான். நீங்கள் அங்கேயே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன்.
விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு உடையை மாற்றி ரூபலாவிடம் சொல்லி கொண்டு வாசலில் நின்றிருந்த மோட்டார் சைக்கிளுக்கு வந்து ஒரு உதையில் அதன் உயிரை கொடுத்து சர்ரென்று கிளம்பினான். 8வது நிமிஷம். ஸ்டேஷன் வாசலில் காத்திருந்த கோகுல்நாத்தை பின்பக்க இருக்கையில் அமர்த்தி கொண்டு திருமூர்த்தி சாலைக்கு விரட்டினான். போகிற போதே கேட்டான், கோகுல்நாத், லலிதா ரேணுவோட கணவர் பேர் என்னன்னு சொன்னீங்க? கோபாலகிருஷ்ணன். அவருக்கு என்ன தொழில்? ஏதோ ஒரு நிதி நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு வரார். கம்பெனி முகவரி? வீட்டுக்கும் கம்பெனிக்கும் ஒரே முகவரி. காணாமல் போனதா ரிப்போர்ட் கொடுத்தது திங்கட்கிழமை இல்லையா? ஆமாம். திருமூர்த்தி ரோடு வந்தது. அதிக அலைச்சல் இல்லாமல் 68ஆம் எண் வீடு கண்ணுக்கு சிக்கியது. பங்களா போன்ற வீடு, சுற்றிலும் தென்னை மரங்கள். காம்பவுண்ட் வாசலில் ஜிகே ஃபைனான்ஸ் என்கின்ற விளம்பர பலகை தட்டுப்பட்டது. மோட்டார் சைக்கிளின் இயக்கத்தை நிறுத்தப் போன விவேக் அப்போதுதான் கவனித்தான். காம்பவுண்ட் கேட்டும் உள்ளே போர்ட்டிகோ வாசல் கதவும் கனமான பூட்டுகளோடு தெரிந்தது. கோகுல்நாத், வீடு பூட்டி இருக்கு. பக்கத்து வீட்டிலையும் எதிர் வீட்டிலையும் விசாரித்து பார்த்துடட்டுமா? விவேக் தலையாட்ட கோகுல்நாத் விசாரித்து விட்டு வந்து சொன்னான். யாருக்கும் எதுவும் தெரியல விவேக். கோபாலகிருஷ்ணன் அடிக்கடி வெளியூர் போயிடுவாராம். லலிதா ரேணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுமாம். அப்படின்னா லலிதா ரேணு காணாமல் போன விஷயம் இங்கே யாருக்குமே தெரியலை. ஆமாம். லலிதா ரேணுவோட அம்மா வீடு எங்கே இருக்குன்னு விசாரிச்சிங்களா? விசாரித்தேன். கோயம்புத்தூர். முகவரி யாருக்கும் தெரியலை. கோபாலகிருஷ்ணனும் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. கோர்ட் உத்தரவோடு வந்து பூட்டை உடைச்சு உள்ளே போய் பார்த்துட வேண்டியது தான். குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு முன்பாக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு விவேக்கும் கோகுல்நாத்தும் உள்ளே நுழைய இன்ஸ்பெக்டர் விக்டர் எதிர்பட்டார். விவேக், டாக்டர் சுந்தரம் உங்களை கேட்டு ஃபோன் பண்ணி இருந்தார். ஏதாவது சொன்னாரா? சொல்லலை. நீங்கள் வந்ததும் ஃபோன் பண்ண சொன்னார். விவேக் தன் அறைக்கு போய் ரிசீவரை எடுத்து டாக்டர் சுந்தரத்துக்கு தொடர்பு கொண்டார். ஹலோ டாக்டர். மிஸ்டர் விவேக்? எஸ். 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் தயார். ஆண்